இட்லி, தோசைக்கு அதே மாதிரி ரைஸுக்கும் சுட சுட ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கருப்பு உளுந்து, கருப்பு எள்ளு, மிளகா, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது மட்டும்தான். கொஞ்சம் பெருங்காயம். இது வந்து இந்த கருப்பு எள்ளு வந்து கால்சியம், அயன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கருப்பு உளுந்து வந்து நம்மளுடைய இடுப்பு எலும்புக்கெலாம் ரொம்ப நல்லது. ஏன்னா இதுலேயும் வந்து அதே அளவு கால்சியம், அயன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பெருங்காயம் வந்து நமக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராமல் நம்மளுடைய கட்டு ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இருக்கும். ஸோ நம்ம ஜென்ரலாக எல்லா டிஷ்ஷுக்குமே வந்து பெருங்காயம், கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாயில் கருப்பு எள்ளு போட்டு நல்லா அது பொரியிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். ஜென்ரலாகவே கருப்பு எள்ளு வந்து நம்மளுடைய போன் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னா நைட்டில் வந்து ஒரு ஒன் டீஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு வாட்டரில் சோக் பண்ணிவிட்டு மார்னிங் வந்து அது எள்ளோடு சேர்த்து சாப்பிடும்போது ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒர்க் அவுட் ஆகுது. ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். இப்போ எள்ளு வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுது. இதை வேறு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ கருப்பு உளுந்து ஃப்ரை பண்ணலாம். கருப்பு உளுந்துலேயும் தோலோடு இருக்கிற கருப்பு உளுந்து வந்து கொஞ்சம் ஃபைபர் கண்டென்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதுலேயே நிறையா களி, ரைஸ்லாம் கூட பண்ணலாம். மெயினாக இந்த அயன் கண்டென்ட் கம்மியாக இருக்கிறவங்க, கால்சியம் கம்மியாக இருக்கிறவங்க, போன் வீக்காக இருக்கிறவங்க, பல்லுக்கு எல்லாத்துக்குமே இந்த உளுந்து, எள்ளு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இது நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுக்கணும். இது கருப்பு உளுந்து வந்து ஹாஃப் ப்ரோக்கன், முழு உளுந்து கிடையாது. இது கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகும். சேம் பெனிஃபிட் தான். ஸோ நம்ம இதே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. நல்லா வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். நம்ம பொடி இட்லி பண்ணணுன்னா இந்த பொடி ரெடி பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை க்யூபாக இட்லி கட் பண்ணிவிட்டு இந்த பொடி போட்டு தாளித்து பண்ணோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரைஸ்லேயும் நம்ம தாளி போட்டுட்டு இந்த பொடியை வந்து 2 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஊற வச்சுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக ஆயில் ஒரு டீஸ்பூன் ஊற்றிட்டு இதில் வந்து கட்டி பெருங்காயமும் மிளகாயும் வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கட்டி பெருங்காயம் வறுத்து அதுக்கப்புறமா மிளகா வறுத்துக்கலாம். கட்டி பெருங்காயம் சேர்த்தாலே ஒரு தனி மணம்தான் எல்லா டிஷ்ஷுக்குமே. நமக்கு கட்டு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நம்ம பொடி பண்ணிவிட்டு கடைசியாக தூள் பெருங்காயம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேம் பெனிஃபிட் தான். இப்போ மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் காரம் நிறையா சாப்பிட மாட்டேன். ஸோ கம்மியாக தான் மிளகா போட்டுக்கிறேன். இப்போ சூடு ஆறுனதும் பொடி ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். வறுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம். கருப்பு உளுந்து இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you. Take care.